அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அதாவது 3/1/2021 அன்னைக்கு குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. இந்த குரூப் 1 எக்ஸாமில் மேக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 25 கொஷினை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கொஷின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரையும் மேக்ஸ் கொஷின் ரொம்ப ஈஸி தான். ஜிகே எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் மேக்ஸ் கொஷின் ஈஸி. 25 கொஷினில் கண்டிப்பாக 22 கொஷின் எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியும். ஒரு 3 கொஷின் மட்டும் யோசிச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 22 கொஷின் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் கண்டினியூவாக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 22 கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அப்புறம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, 22 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன், 23 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன், சில பேர் 25 கொஸ்டினுமே கரெக்டாக போட்டிருக்கேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்காக பேட்ச் போடல, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக தான் பேட்ச் போட்டிருந்தோம். இந்த 2 பேட்சில் உள்ளவங்க நிறைய பேர் குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க 22க்கு 22 கொஸ்டின், 23 கொஸ்டின், 25 கொஸ்டின்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு போடணும், இன்னும் உங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு அதிகமான ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்கணும்னு தோணுது. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 22 போட்டிருக்கேன், 25 போட்டிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக இனிமேல் பேட்ச் போட மாட்டீங்களான்னு. கண்டிப்பாக நான் பேட்ச் போடுறேன். பிப்ரவரி மாதம் நான் பேட்ச் போடுறேன். இப்போதைக்கு நான் பேட்ச் போடல. ஜனவரி மாதம் பேட்ச் கிடையாது, பிப்ரவரி மாதம் நான் பேட்ச் போடுறேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயுமே அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் கண்டுபிடிப்போம்ல, அதுலேருந்து மட்டுமே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ரிலேட்டடாக தனியாக ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொத்தமாக 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்பர் சிஸ்டம்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏஜ்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரீசனிங்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரீசனிங்லாம் நீங்கள் பார்த்தாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ரீசனிங்லாம். என்ன பொறுத்தவரையும் கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து 1 கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டமில் 1 கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இது தோணுச்சு. ஆப்ஷன் வச்சு சில டைம் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி 22 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 22 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாவே கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாமில் இருக்க ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஜிகே அப்படின்னு தெரியல, ஆனால் மேக்ஸ் 22 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக 22 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். 22 இல்லை 23 ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்க சம் பார்க்கலாம். எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் ஹச்சிஎஃப்லேருந்து கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் எல்சிஎம்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ ஹச்சிஎஃப்கான கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு கமா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் மீ போ வா காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு YA plus XY squared comma X squared plus XY. இதில் பாருங்க, இதில் இருந்து காமனா Xஐயும் Yஐயும் வெளில எடுக்கலாமா? Xஐயும் Yஐயும் வெளில எடுத்துட்டேன். மிச்சம் உள்ள என்ன இருக்கும்? ஒரு X போயிடுச்சு, ஒரு Y போயிடுச்சு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா மிச்சம் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒய்யை வெளில எடுத்தாச்சு, அப்போ ஒய் வராது. ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், எக்ஸை வெளில எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கா? ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய் வெளில போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் ஒரே ஒரு ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒய், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கிட்டு இதில் பாருங்கள், இதுலேருந்து எக்ஸை மட்டும் காமனாக வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்தால் என்ன வரும்? மீதம் எக்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு, இந்த எக்ஸ் தான் வெளில போயிடுச்சு, மிச்சம் என்ன இருக்கும்? ஒய் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃப் அப்படின்னா 2 டேர்ம்லையும் காமனாக இருந்தால் மட்டும்தான் வெளில எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் இருக்குது, ஆனால் இங்கே ஒய் இல்லை, அப்போது ஒய் எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. மீ போ மா காண்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஃபார்முலா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. இதுக்கான ஃபார்முலா என்ன?
a ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள், a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு. இதுக்கான ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 1 வந்து 1 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன் இதை இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா படி விரிவாக எழுதுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம். நீங்கள் வேணால் இதை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ வேணால் 1 ஸ்கொயரா, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு திரும்ப ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பியோட வேல்யூ 1 ஸ்கொயர்டு, அப்போ பி 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போது என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 கிடச்சிருக்கா? திரும்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். 1 எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது இது என்னது? மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி விரிவாக எழுதலாமா? இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டாச்சு, ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ வேணால் 1. நெக்ஸ்ட்டு திரும்ப இதில் ஏவோட வேல்யூ எக்ஸு மைனஸு பியோட வேல்யூ 1. ஓகே, அப்போது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? இதை ஃபுல்லாக எழுதலாம். இதுக்கு பதிலாக எழுதுகிறேன், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இந்த டேர்மை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 இருக்கா? இது பாருங்கள், இந்த ஃபார்முலா படி இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதான் கிடைக்கும். இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அதை வந்து இந்த ஃபார்முலா படி சால்வ் பண்ணுங்கள். இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதான் கிடைக்கும். ஓகே, அப்போது இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகே, எழுதியாச்சு. இப்போது அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவாக எழுதியாச்சு. இப்போ நம்ம மீப்போமா கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஹச்சிஎஃப் அப்படின்னா என்ன சொன்னேன்? இங்கே ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த டேர்ம் வந்து இதில் இருக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அது ரெண்டாவதுலேயும் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எல்சிஎம் பொறுத்தனே அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே இது இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கான்னு பாருங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம எடுத்துக்கலாம், இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து பவரில் 1 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது. இதில் பவர் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இதோட பவர் தான் அதிகமாக இருக்குது, அப்போ இதை தான் எடுத்துக்கணும். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஹச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. நான் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நிறைய இந்த ஒரு சம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இதுக்காக நிறைய சம் நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்ல, அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 5 1/2 ப்ளஸ் 3/4 ஆஃப் 8/9 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் கொஷினில் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, தமிழ் கொஷினில் ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சம் வந்து போட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ராக்கெட் கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஆஃப் அப்படின்ற சிம்பிளை சால்வ் பண்ணோம். தமிழில் வந்து ஆஃபை வந்து இன் இல்லைனா இல் அப்படின்னு கொடுப்பாங்க. தமிழில் வந்து இன் இல்லைனா இல்லைன்னு கொடுப்பாங்க, இங்கிலீஷில் ஆஃப்னு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும். 5 1/2 ப்ளஸ்ஸு 3/4. இந்த ஆஃபை எப்படி எழுதலாம் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆஃபை வந்து பெருக்கல் அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட்டு 8/9. இப்போது நம்ம இதை தான் சால்வ் பண்ணோம். போட் மாஸ் ரூல் படி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணுங்கள். 4 பிளட் வெயிட் பண்ணலாமா? ஓர் நாங் 4, ஈர் நாங் 8. நெக்ஸ்ட்டு ஓர் 3 3, 3 9 இருக்குது. 5 1/2 ப்ளஸ்ஸு 2/3.
இது பாருங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்கா, இதை நார்மல் பின்னமாக மாற்றணுமா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10 10 1 நேரம் 11 11 டிவைடட் பை 2 வந்துருச்சு ப்ளஸ் 2/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 33 ப்ளஸ் 4 33ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 37 டிவைடட் பை 6. 4 6 6 36 மிச்சம் 1 இருக்குமா? அப்போது 6 1/6 அப்படின்னு கலப்பு பின்னத்தில் எழுதலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கேட்டால் ரெண்டாவது சம் பார்க்கலாம். 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 வகுத்தல் 30 டிவைட் பை 12 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27 டிவைட் பை 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த சம்மும் போட்மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். இந்த சம்மில் பாருங்கள் ப்ராக்கெட் கொடுக்கல. அப்போது அடுத்து பாருங்கள் ஆஃப் பாருங்கள், ஆஃப் இந்த சம்மில் கொடுக்கல. அடுத்து பாருங்கள் டிவிஷனா, இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நான் இதை மட்டும் சால்வ் பண்ணுறேன். மைனஸ் 5/3 இருக்குது. இங்கே வகுத்தல் இருக்கா? இந்த வகுத்தலை வந்து நான் பெருக்கலாக மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சைடு இருக்க டேர்மை வந்து தலைகீழில் எழுதணும். வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்க டேர்மை வந்து தலைகீழாக எழுதணும். நீங்கள் வாட்டில் மாற்றி முன்னாடி இருக்க டேர்மை வந்து தலைகீழாக எழுதுறாதீங்க. இந்த 5/3 வந்து தலைகீழாக எழுதுறாதீங்க. இந்த 30 டிவைட் பை 12 தான் தலைகீழாக எழுதணும். அப்போது 12/30 அப்படின்னு வந்துடும். இப்போ அதை கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 4 3 12. நெக்ஸ்ட்டு 1 2 2 14. இங்கே 15 2 30ன்னு வந்துருச்சு. 1 5 5 3 5 15. அப்போ மிச்சம் என்ன கிடச்சிருக்கு? -2/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் என்ன கிடச்சிருக்கு? -2/3ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இதை அப்படியே எழுதிக்கோங்க இந்த சைடில். எனக்குள்ள 4/3 ப்ளஸ்ஸு 3/2. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சைட் பாருங்கள் பெருக்கல் இருக்கா? டிவிஷன் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன சால்வ் பண்ணணும்? மல்டிபிகேஷனை சால்வ் பண்ணணுமா? அப்போ இதை சால்வ் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போது 1 9 9 3 9 27ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் 4 டிவைட் பண்ணலாமா? 1 4 4 3 4 12. இங்கே நன்னாங்கும் 16 அப்படின்னு வந்துச்சு. மிச்சம் என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருச்சு. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 9ன்னு வந்துருச்சு. கீழே வந்து பாருங்கள் 4 மட்டும்தான் இருக்குது. அப்போது 4 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன சால்வ் பண்ணோம்? அடிஷனை சால்வ் பண்ணணுமா? இங்கே பாருங்கள் இதெல்லாம் அடிஷனில் இருக்குது இதெல்லாம். ஆனால் இது மட்டும் என்னத்தில் இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்போ இந்த 3 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 4/3 ப்ளஸ்ஸு 3/2 ப்ளஸ்ஸு 9/4. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 3 2 4. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 3 2 4. ரெண்டாம் டிவைட் பண்ணலாமா? 4 2 2 4. திரும்ப ரெண்டாம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1,1 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மூணாம் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3 3 1,1,1 வந்துச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 வருதா? 12 தான் எல்சிஎம். அப்போ 12 கீழே போட்டுக்கோங்க. இந்த 3யோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 12 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் வருமா? அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நன்னாங்கும் 16ன்னு வந்துருச்சு. ப்ளஸ்ஸு இந்த 2வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 3 18ன்னு வந்துருச்சு. ப்ளஸ்ஸு இந்த 4ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 3 27 அப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த -2/3 அப்படியே தான் இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸில் கட்டாமல் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மேலே உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரும் 61 அப்படின்னு வரும். டிவைடட் பை 12 -2/3. ஓகே. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லைனா எல்சிஎம் எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். இந்த 12க்கும் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 12 தான் வரும். எல்சிஎம் வந்து 12 தான் வரும். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 3 12 1 3 3 வந்துச்சு. திரும்ப 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1,1ன்னு வரும். அப்போ எல்சிஎம் என்னது? 3 × 4 என்ன வரும்? 12 தான் வரும். அப்போ எல்சிஎம் 12ன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து எல்சிஎம் 12 டேட்டா இருக்குது. அப்போ மேலே வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்போ 61 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் இங்கே பாருங்கள் இங்கே 3 இருக்கா? 3யோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வருமா? அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 8 வந்துருச்சு. இப்போ 61ல் 8 போச்சு அப்படின்னா மிச்சம் 53 டிவைடட் பை 12. இதுதான் இதுக்கான ஆன்சர்.
நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறனால உங்களுக்கு என்ன இவ்வளோ நேரம் லென்த்தாக போகிறீங்க அப்படின்னு தோணும். ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு போட் மாஸ் ரூல் படி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியணும். சில பேர் வந்து இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்காம இந்த ஆர்டரில் இப்படியே போய் சால்வ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டே சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டே சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. அப்படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாக வரும். அதனால் இந்த போட் மாஸ் ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரூல் படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ரேஷியன் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த சம் பாருங்க. ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ராகுலோட உயரமும் அதுக்கப்புறம் ராகுலோட நிழலின் நீளமும் கொடுத்துருக்காங்க. உயரம் அதுக்கப்புறம் நிழலின் நீளம் இது ரெண்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 4:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மரத்தோட நிழலின் நீளம் கொடுத்துட்டு மரத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மரத்தோட நிழலின் நீளம் எவ்வளோ 15 அடின்னு கொடுத்துருக்காங்க. அதோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்காங்க. ஓகேவா? இதுக்கு மேலே உள்ளதை பாருங்க. நிழலோட நீளம் வந்து 1 இருக்கும்போது அதோட உயரம் வந்து 4 இருக்கும். இது வந்து மனிதனோடது, ராகுலோடது. ஓகேவா? ராகுலோட நிழல் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட உயரம் வந்து 4 இருக்கும். அப்போது மரத்தோட நிழலோட நீளம் வந்து 15 அடியாக இருந்துச்சு அப்படின்னா உயரம் எவ்வளவா இருக்கும் தெரியாது. அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 4 = இங்கே 1 × x இருக்கும். 15 4 மல்டிப்ளை பண்ணால் 60. அப்போது மரத்தோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 60 அடி தான் இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமே கண்டுபிடிக்கலாம். வெறும் 15ஓட 4 மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு மரத்தோட உயரம் என்னன்னு கிடச்சி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மொத்தமாக 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயும் அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 18,000. நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 405. என் கொடுத்துருக்காங்க. 2 வருடம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வித்தியாசம் = P of R / 100 ஹோல் ஸ்கொயர்டு. வித்தியாசம் எவ்வளோ? 405 = அசல் எவ்வளோ? 18,000. நெக்ஸ்ட்டு ஆர் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். /100 ஹோல் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு இப்போ 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 8 5 40, 4 5 5. நெக்ஸ்ட் இங்கே 3 5 15, மிச்சம் 3, 6 5 30, 2 0 அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 9ஆல் டிவைட் பண்ணலாம். 9 9 81, இங்கே 4 9 36, 2 0 வந்துருச்சு. ஓகேவா? மிச்சம் என்னென்ன இருக்குது? இந்த சைடு 9 இருக்குது. இந்த 400 வந்து ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ டிவைடில் மாறியுமா? = R / 100 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஆமாம், இந்த ரூட்டை வந்து கேன்சல், இந்த 2 வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2 சைடுமே வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது 9 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் என்ன வரும்? 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 400 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 20ன்னு வரும். உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்க தெரியல அப்படின்னா டானா மெத்தட் படி போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு R / 100 இருக்குது. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 2 I 2 10. இந்த 5 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ R = 3 × 5 இருக்குமா? I 3 என்ன? 15. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 15%. இதுதான் இதுக்கான ஆன்சர். வட்டி விதம் என்னன்னு கேட்டாங்க. 15%. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுடன் கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் ஆர் கொடுத்துருக்காங்க 2%, என் கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 4. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வித்தியாசம் = இது வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. வித்தியாசம் = P of R / 100
ஹோல் பவர் 2. ஓகே, வித்தியாசம் எவ்வளோ? 4. அசல் தெரியாது, பி அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் எவ்வளோ? 2% டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு. 4 அப்படியே இருக்கட்டும். இங்கிட்டு பி 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000. ஓகேவா? இந்த 4க்கு இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 10,000 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போது அசல் எவ்வளோ? 10,000, 10,000. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துருக்காங்க 8,000. நெக்ஸ்ட் என் கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள். ஆர் நம்மள்ட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 20 ரூபாய். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அவங்க கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? வித்தியாசம் ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு. 2 ஆண்டுகள் அப்படின்னா இந்த ஃபார்முலா, இதுவே 3 ஆண்டுகள் அப்படின்னா அதுக்கு வேற ஃபார்முலா இருக்குது, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வித்தியாசம் எவ்வளோ? 20. அசல் எவ்வளோ? 8,000. நெக்ஸ்ட்டு ஆர் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே இருக்க ஒரு ஜீரோக்கு இங்கே இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 4 2 8, இந்த 2 ஜீரோ அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடு 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 400 இந்த சைடு கொண்டு வாங்க. டிவைட் பையில் மாறிடுமா? டிவைடில் மாறிடும். அங்கிட்டு இருக்க மல்டிகேஷனில் இருக்க 400 வந்து ஈக்குவல் அந்த சைடு வரும்போது டிவைடில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர் டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போது நம்ம இந்த பவரில் இருக்க 2 ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? 2 சைடுமே வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? இந்த 2க்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த 1 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 1 தான் வரும். 400 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 20 வந்துருச்சு. ஈக்குவல் டு இங்கிட்டு ஆர் டிவைட் பை 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 2 I 2 10. இந்த 5 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 5%. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 48,000. நெக்ஸ்ட் என் கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்துருக்காங்க. 2 years 3 months கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 55,560 கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்களா? தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? தனி வட்டி அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், பி நம்மளுக்கு தெரியும், என் தெரியும், ஆர் தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கிடைச்சிரும். மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி வட்டி கிடைச்சிரும். மொத்த தொகை எவ்வளோ? 55,560. அசல் எவ்வளோ? 48,000. இதை மைனஸ் பண்ணுங்க. 0 6 5 இது 1 15 8 போச்சு அப்படின்னா மிச்சம் 7. 7,560. இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, என் பாருங்க 2 years 3 months கொடுத்துருக்காங்க. என் எப்போதுமே ஆண்டில், அதாவது இயரில் தான் இருக்கணும். இங்கே மந்தில் இருக்குது பாருங்க. அப்போ மந்த்தை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணணும். என் ஈக்குவல் டு 2 year 3 months இருக்கு. இந்த 2 year அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இந்த 3 months மட்டும்தான் நம்ம இயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 yearல எத்தனை மாதம்? 12 மாதமா? அப்போது 3 divided by 12ன்னு போடணும். ஏன் 12 போடுறோம் அப்படின்னா 1 yearக்கு வந்து 12 month. நம்ம வந்து மந்த்தை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணுறோம், அதனால தான் டிவைட் பை 12ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் 1 3 3 4 3 12 2 1/4 அப்படின்னு கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நார்மல் பின்னா மாற்றுங்க. 4 2 மல்டிப்ளை பண்ணால் 8 8 + 1 9 9 டிவைட் பை 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணை வந்து இயராக மாற்றி வச்சுட்டோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ என்ன? 7,560 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அசல் எவ்வளோ? 48,000. நெக்ஸ்ட் என் எவ்வளோ? 9/4. ஆர் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 100.
இங்கே இருக்க 2 ஜீரோக்கு இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க ஜீரோக்கு இங்கே இருக்க ஜீரோக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓர் நாங் நான்கு இங்கே ஓர் நாங் நான்கு ஈர் நாங் 8ன்னு வந்துருச்சு. 3 டிவைட் பண்ணலாமா? ஈர் 3 6 மிச்சம் 1 ஐ 3 15 ஈர் 3 6ன்னு வந்திருக்கு. இங்கே 4 3 12. நெக்ஸ்ட் திரும்ப 3 டிவைட் பண்ணலாம். 8 3 24 4 3 12 வந்துருச்சு. இங்கே 3 9ன்னு இருக்கு. அதுக்கடுத்து ஓர் நாங் நான்கு இங்கே ஈர் நாங் 8 ஓர் நாங் நான்கு இங்கே ஓர் 3 3 7 3 21. இந்த சைடு வந்து 7 மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு வந்து 6 மட்டும்தான் இருக்குது. அப்போது ஆரோட வேல்யூ என்ன? 7%. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். வட்டி விதம் என்னன்னு கேட்டாங்க 7%. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை ரூபாய் 11,800 அளிக்கும் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. n கொடுத்துருக்காங்க 3 ஆண்டுகள், r கொடுத்துருக்காங்க 6%, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஏ எவ்வளோ? 11,800. அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, தனி வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? தனி வட்டி அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் பி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆர் தெரியும், என் தெரியும், ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? இதில் மொத்த தொகை எவ்வளோ? 11,800 மைனஸ் அசல் தெரியாது, பி அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த வேல்யூலாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக 11,800 மைனஸ் பியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு அசல் தெரியாது, பி அப்படியே வச்சுக்கோங்க. n எவ்வளோ? 3, ஆர் வந்து 6 டிவைடட் பை 100. இந்த 100 இந்த சைடு கொண்டு போங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு போடுறேன் பாருங்க. 100 ப்ராக்கெட்டில் 11,800 மைனஸ் பி ஈக்குவல் டு 3 6 மல்டிப்ளை பண்ணால் 18 பின்னு வந்துருச்சு. ஓகேவா? இந்த 100 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 11,800 அதோட 100 மல்டிப்ளை பண்ணா வரும், இந்த 2 ஜீரோ ஆட் ஆயிரும், அவ்வளோதான். மைனஸ் இங்கே 100 பி ஈக்குவல் டு இங்கிட்டு 18 பின்னு இருக்கு. இந்த மைனஸ் பியை வந்து அந்த சைடு, மைனஸ் 100 பியை வந்து அந்த சைடு கொண்டு போங்க. ப்ளஸில் மாறிடுமா? 18 பி ப்ளஸ் 100 பின்னு வந்துச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 118 பின்னு இருக்கு இங்கிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணலாமா? 118 இங்கே இருக்க 118 கேன்சல் பண்ணலாம். மிச்சத்தினா இங்கே 4 ஜீரோ இருக்குது, இந்த 4 ஜீரோ அப்படியே போடுங்க. அப்போ அசல் எவ்வளோ? 10,000. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து மொத்தமாக 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய் ஈக்குவல் டு இங்கிட்டு ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய். இந்த ஃபார்முலாவில் ஒரு சைடு இருக்க வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டு இன்னொரு சைடில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்காம நம்மள்ட்ட கேட்பாங்க. அதான் இங்கே பாருங்கள், 5 நபர்கள், ஆட்கள் வந்தால் மேலே தான் போடணும். இங்கே பாருங்கள், அப்போது 5 மேலே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 5 வேலைன்னு கொடுத்துருக்காங்களா? வேலை வந்தால் கீழே போடணுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இது 3 வந்தால் மட்டும்தான் மேலே போடணும், வேறு என்ன வந்தாலும் கீழே போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 5 வேலைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 5 கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 5 நாட்களின்னு சொல்லியிருக்காங்களா? நாட்கள்லாம் மேலே வரும், அப்போ மேலே போட்டாச்சு. முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மணி நேரம்லாம் கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. மணி நேரம் ரூபாயெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. கொடுக்கலாம், விட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கிட்டு பாருங்கள், 50 நபர்கள், நபர்கள்னால் மேலே போடணும். நபர்கள் அப்படின்றது ஆட்களில் வருவாங்க. 50 நபர்கள் 50 வேலைன்னு கொடுத்துருக்காங்களா? வேலை அப்படின்னா கீழே போடணும். 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நாட்கள் அப்படின்னா மேலே வரும், எத்தனை நாள்னு தெரியாது, அப்போ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணா 5 days. இதுதான் ஆன்சர். சில பேர் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து 50 days அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அது தப்பு, நல்லா பார்த்துக்கோங்க. 5 நாட்கள் தான் இதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் சம் பாருங்க. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய். இங்கிட்ட அதே மாதிரி ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை இன்ட்டு ரூபாய். இப்போ கொஸ்டினை பாருங்க. 210 ஆண்கள்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ மேலே தான் வரும். ஆட்களை தான் வந்து ஆண்கள் அப்படின்றது வரும். அப்போ 210 மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு 12 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. மணி நேரம் அப்படின்னா மேலே தான் போடணும். அப்போ 12 வந்தாச்சு. ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலையாக தான் கீழே போட்டிருக்கோம். வேலை அப்படின்னா கீழே போடணும். ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. நாட்கள் அப்படின்னா மேலே வரும். 18 மேலே போட்டாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அதே வேலைனா இங்கே இருக்க ஒரு வேலை தான். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம். மணி நேரம் அப்படின்னா மேலே தான் வரும். நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள்னாலும் மேலே தான் வரும். 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் அப்படின்னா மேலே தான் வரும். ஆட்களில் தான் வருவாங்க ஆண்கள். அப்போது தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆட்கள் நாட்கள் மணி நேரம் இது வந்தால் மேலே போடணும். வேலை ரூபாய் வந்தால் கீழே போடணும். இது மட்டும் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 4 2 6 12. நெக்ஸ்ட்டு 7 2 14 9 2 18 வந்துச்சு. 4 7 7 21. மிச்சம் என்னென்ன இருக்குது. 3 பெருக்கல் 6 பெருக்கல் 9 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே 6 3 18. 18 பெருக்கல் 9 என்ன வரும். 162. இதான் இதுக்கான ஆன்சர். மொத்தம் 162 ஆண்கள் தேவை. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 16 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை வந்து 48 நாளில் முடிப்பாங்க. அப்போது பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்யும்னு சொல்லி நம்மள்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போது ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 16 நாளில் முடிக்குமா. அப்போ ஏ அண்ட் பியோட 1 டே ஒர்க் என்னது 1/16. ஏன் நம்ம 1/16 எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்ஸ் டீச் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏவோட 1 டே ஒர்க் என்ன 1/48. ஓகே. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இதை எடுத்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி பியோட 1 டே ஒர்க் என்ன 1/16 தெரிஞ்சு போச்சு. ஏவோட 1 டே ஒர்க் என்ன 1/48. இப்போ நம்ம பிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். பி தெரியாது, பி அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கிட்டு 1/16. பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 1/48 அந்த சைடு கொண்டு போங்க. 1/16 மைனஸ் 1/48. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா. 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுங்க. 4 டிவைட் பண்ணலாம். நன்னாங்கும் 16, ஓர்னாங்க 4, ஈர்னாங்க 8. திரும்ப 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஓர்னாங்க 4, முன்னாங்கும் 12. திரும்ப 3 டிவைட் பண்ணிங்கன்னா 1,1. இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நன்னாங்கும் 16, 16 3 என்ன வரும் 48ன்னு வந்துருச்சு. அப்போ எல்சிஎம் என்னது 48ன்னு கிடச்சிருச்சு. 16ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். 3 மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். அப்போ 3 மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 3 - 1ன்னு வந்துருச்சு. இங்கிட்டு போகிறேன் பாருங்கள். பி ஈக்குவல் டு 3ல் 1 போச்சு அப்படின்னா 2 டிவைட் பை 48. 4 2 2 4 4 2 8ன்னு வந்துச்சு. அப்போ பி ஈக்குவல் டு 1/24. இது வந்து பியோட 1 டே ஒர்க்கு. ஓகேவா. இந்த 1/24 அப்படின்றது பியோட 1 டே ஒர்க்கு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளாக முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை தலைகீழாக எழுதணும். தலைகீழாக எழுதுங்க. 24 டேஸ். பி தனியாக வந்து 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் எழுதும்போது எப்போதுமே இதை வந்து தலைகள் தான் மாற்றி எழுதி தான் ஆன்சர் எழுதணும். 24 டேஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
குரூப் ஒன் எக்ஸாமில் மேக்ஸ்லேருந்து கேட்ட 25 கொஷினில் 13 கொஷின் நான் சால்வ் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்து 12 கொஷின் இருக்குது. ரிமைனிங் இருக்க 12 கொஷின் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். 25 கொஷின் ஒரே வீடியோவில் போட முடியல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.